ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்பிஓட ஷேர் அண்ட் ப்ரொமோட் பிளானில் கொண்டு வந்திருக்க மிக முக்கியமான மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிளானே வேணாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்து முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்கிட்டேருந்து வந்த மெயில்ஸ், மெசேஜ் அண்ட் முக்கியமான சஜஷன் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிளான் வந்தால் புதுசாக வர்றவங்களுக்கு சிஸ்டமை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணனால வேலையை விட்டு பாதிலே போக மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸை எஸ்பிஓ கொண்டு வந்திருக்கு. உண்மையாகவே இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை தான். எஸ்பிஓட வளர்ச்சிக்கு இது முக்கியமான பங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன மாற்றம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் உங்களால் கண்டென்ட் ஷேர் மட்டும் அந்த டாஸ்க் மட்டும்தான் பண்ண முடியும். கண்டென்ட் ஷேரிங் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்க ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற 2 டாஸ்க்கையும் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அந்த 2 டாஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியா பூஸ்டர் அண்ட் கண்டென்ட் ரிவ்யூவர். இது ரெண்டுமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஐடியா அப்கிரேட் பண்ணும்போது தான் மற்ற 2 டாஸ்க்கையும் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த மீடியா பூஸ்டர், கண்டென்ட் ரிவ்யூவர், கண்டென்ட் ஷேரிங் இந்த 3 டாஸ்க்கையும் நம்மளுக்கு பண்ண முடியும். இந்த 3 டாஸ்க்கு எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ண உடனே இந்த 3 டாஸ்க்கையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆச்சு, இல்லை நான் 1 மாதமாக இந்த பிளானில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பொருந்தும். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கை அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த 3 டாஸ்க்கையும், கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூவர், மீடியா பூஸ்டர், இந்த 3 டாஸ்க்கையும் எஸ்பிஓவில் இன்னைக்கு கண்டினியூஸாக பண்ணலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். இந்த கண்டிஷன் படி ஷேர் அண்ட் ப்ரொமோட் பிளானில் உங்களால் 10 நாள் தான் ஒர்க் பண்ண முடியும். அதாவது உங்கள் வேலெட்டில் 450 ரூபா வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இடையில ஒரு நாள் விட்டு பண்ணாலும் சரி, ரெகுலராக பண்ணாலும் சரி, நீங்கள் எப்போ இந்த வேலெட்டில் நீங்கள் 450 ரூபா ரீச் ஆகிறீங்களோ அது வரையும் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த அமௌண்ட்டை 10 நாளிலே ஏர்ன் பண்ணிடலாம். அப்படி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ணிடலாம். இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்ததற்கான முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா, புதுசாக வர மெம்பர்ஸ் எஸ்பிஓட உள்ளார இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும், இதில் என்னென்ன ட்ரைனிங் பீரியடில் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்னலாம் நம்மளுக்கு யூசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒர்க் பண்ணினா நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே அனலைஸ் ஆகுங்கிறதுக்காக இப்படி ஒரு சேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பிஓ கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளை அப்கிரேட் பண்ணி ப்ரீமியம் பிளான்லேயோ பை மோட்லேயோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் எஸ்பிஓ கொண்டு வந்திருக்க நியூ அப்டேட். நம்ம யாரையாவது இப்போ எஸ்பிஓவில் ரெஃபர் பண்ணுறோம்னா, நம்ம ரெஃபர் பண்ண பர்சன்ட் நம்மளுக்கு ரெஃபரல் இன்கமாக 50 ருபீஸ் ஆட் ஆகும். இது எப்போ நம்மளோட வேலெட்க்கு ஆட் ஆகும்னா, அந்த பர்சன் 450 ருபீஸ் ஏர்ன் பண்ணி அந்த 450 ருபீஸ் அவங்க வித்ட்ரால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம ஏர்ன் பண்ண ரெஃபரல் இன்கமான 50 ருபீஸ் நம்மளோட வேலெட்க்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ரெஃபர் பண்ண பர்சன் அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு 750 ருபீஸ் அஃப்லிகேட் ப்ரோக்ராம் இன்கமாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ ஜாயினிங் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ், டம்மி ஐடிஸ்லாம் போடுவாங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணுறத கண்டிப்பாக எஸ்பிஓ ஐபி அட்ரஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் யாரும் இதை பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் வருது, ஒவ்வொரு அடிக்கும் 50 ருபீஸ் வருது, ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிறனால யாரும் இந்த ஒரு தப்பாக பண்ணிடாதீங்க. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு தனி பர்சனோட உழைப்பு கிடையாது. எல்லோரும் டீம் ஒர்க்காக பண்ணதுனால வர இன்கம் தான். அதனால் மற்ற மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்திட வேணாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன கிளிப்ஸாக கொடுத்துருக்கேன். இதை பார்த்து உங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஈஸியாக இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள்.